அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அம்மா பார்த்திங்கன்னா 80ஸில் எங்களுக்கெல்லாம் ஸ்கூல் போகிறப்போ டெய்லி காலையில் தலைக்கு எண்ணெய் வச்சு தலைவாரி விடுவாங்க. தலை பின்னி விடும்போது எண்ணெய் பாட்டிலில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மூலிகைகள்லாம் இருக்கும். அது என்னன்னு ஒரு தடவை அம்மாட்ட கேட்டப்போ அம்மா செய்கிறத நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் இப்போவும் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு தாங்க இருக்கிறேன். டெய்லி இல்லைனாலும் வாரத்தில் 2 நாள் எண்ணெய் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஸ்கூல் போகிறப்பெல்லாம் குழந்தைங்க வந்து பக்கத்து கூட இருக்கிற பிள்ளைங்கள்லாம் எண்ணெய் வச்சு இப்போ எண்ணெய் வச்சு தலைவாரி பட்டிக்காடு மாதிரி வர்றேன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லி சிட்டியில் இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. குழந்தைங்களுக்கு புரிஞ்சுக்கிறதே இல்லைங்க. தலைக்கு எண்ணெய் வச்சாதான், அதுவும் இந்த வெயில் காலத்தில் எண்ணெய் வச்சாதான் உஷ்ணம் சூடு பிடிக்காதுங்கிறது புரிய மாட்டேங்குது. ஆயில் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு வாரத்தில் 2 நாள் நீங்கள் குழந்தைங்களுக்கு தலைக்கு கட்டாயம் இந்த எண்ணெயை தேய்ச்சி விடுங்க. இப்படி ஆரோக்கியமான இந்த தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் முடி வந்து உதிராமல் இளநரை வராமல் தடுக்கும். ஆயில் வந்து கடாயில் சேர்த்ததுக்கப்புறம் லேசாக சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ரொம்ப எண்ணெய் வந்து கொதித்ததுக்கப்புறம் நம்ம பொருட்களை சேர்க்கக்கூடாதுங்க. லேசாக சூடானதும் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக துளசி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா பரவாயில்ல, இல்லை காஞ்ச துளசினாலும் பரவாயில்லைங்க. சாமிக்கெல்லாம் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு செம்பருத்தி பூ, கைப்பிடி அளவு ஆவாரம்பூ சேர்த்துக்கோங்க. கூடவே காஞ்ச இதழ்கள், ரோஜா இதழ்கள் வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் இப்போ கிடைக்குதுங்க. அதனால் நீங்கள் சிரமப்படாமல் நாட்டு மருந்து கடை பக்கத்தில் இருந்ததுன்னா போய் வாங்கி இந்த மாதிரி ஆயில் ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வேப்பிலை சேர்த்துக்கோங்க. வேப்பிலை வந்து பேன், பொடுகு, ஈறு இதெல்லாம் வந்து இல்லாமல் பார்த்துக்கோங்க. கூடவே நல்லா காஞ்ச மருதாணி விதைகள் சேர்த்துக்கோங்க. காஞ்ச நெல்லிக்காய் சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் நல்லா அந்த வேரெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணுறது இந்த நெல்லிக்காய் தான். அதனால் காஞ்ச நெல்லிக்காய் கிடச்சதை சேர்த்துக்கோங்க. இல்லை ஃப்ரெஷ்ஷாகவே நெல்லிக்காய் கிடைக்கிதுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். ஃப்ளக்ஸ் சீட்ஸுன்னு சொல்லக்கூடிய ஆளி விதை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இது வந்து நல்ல முடியை ஸ்ட்ராங் பண்ணும். அதே சமயத்தில் அந்த வேரெல்லாம் நல்ல வேர்க்கால்கள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக, இறுக்கி பிடிச்சிக்கிறதுக்காக இந்த வெந்தயம், ஆளி விதெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க. கூடவே வாசனைக்காக மல்லிகைப்பூ வந்து ஒரு 10-15 மல்லிகைப்பூ சேர்த்துருக்கிறேன். ஆயில் வந்து சீக்கிரம் அந்த சிக்கு வாசம் வராமல் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா எண்ணெயிலேருந்து ஒரு வாடை வரும். அந்த வாடையெல்லாம் வராமல் எண்ணெய் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பக்குவமாக எண்ணெயை ரெடி பண்ணிக்கோங்க. மல்லிகைப்பூவை சேர்த்துட்டு கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. ஆயில் வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு கொதிக்க விடணுங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ நம்ம சேர்த்த பொருட்களோட ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த பொருளெல்லாம் எண்ணெயில் நல்லா மொறுன்னு ஆகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டீங்க அப்படின்னா ஒன்று போல் அந்த பொருட்கள் எல்லாம் நல்ல மொறுன்னு வந்து அதில் உள்ள எசன்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயோடு சேர்ந்து வரும். இந்த எண்ணெய் ரெடி பண்ணிவிட்டு 2 நாளைக்கு அப்படியே சட்டியிலே விட்டுருங்கங்க. எது பூச்சி கீச்சி விழாத அளவுக்கு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சோம் அப்படின்னா அந்த மூடி வைக்கிறதுல அந்த தட்டில் உள்ள ஈரமெல்லாம் திருப்பி எண்ணெயிலேயே விழுந்து எண்ணெய் வந்து ஒரு மாதிரி சீக்கிரம் பூசணம் பிடிச்சிடும். அப்புறம் சிக்கு வாடை வரும். இந்த மாதிரி பக்குவமாக செஞ்சு பாட்டிலில் நம்ம இந்த சேர்த்த பொருட்களோடு தான் நம்ம சேர்த்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணணுமே தவிர வடிக்கக்கூடாதுங்க. ஏன்னா இந்த பொருட்கள் இன்னும் ஊற ஊற நல்ல எண்ணெய் வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த சேர்த்த பொருட்கள் எதுவுமே வடிக்காதீங்க. எண்ணெய் பாருங்கள் இப்போ இந்த நிறமாக இருக்குதா, நான் 2 நாள் கழித்து உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெயை நம்ம ஒரு எண்ணெய் தூக்கில் தான் அம்மா இப்போ ஊற்றி வச்சுருந்தாங்க. அந்த எண்ணெயில் நம்ம திருப்பி ஆயில் குறைய எண்ணெய் வாங்கி லேசாக சூடு பண்ணி அந்த எண்ணெயோடு ஊற்றி வச்சுணுங்க. 2 நாள் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாமே ஊறி எண்ணெய் எப்படி செட் ஆகிருக்குதுன்னு பாருங்கள். இதை வந்து நான் எண்ணெய் தூக்கில் இப்போ ஊற்றி வச்சுக்க போகிறேன். எண்ணெய் தூக்கில் ஊற்றி வச்சுட்டு இன்னொரு பாட்டிலில் நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து காலி ஆக ஆக நம்ம தேங்காய் எண்ணெய் வாங்கி லேசாக இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு இதே பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு நீங்கள் ஆயில் வந்து திருப்பி மாற்ற வேண்டியதே இல்லை. 1 வருஷம் கழித்து இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து நம்ம வடித்து தூர போட்டுட்டு வேறு புதுசாக ஆயில் ரெடி பண்ணிக்கலாங்க. பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். எளிதில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு
இளநரை வராமல், முடி உடஞ்சி போகாமல், முடி வந்து சீக்கிரம் அந்த உதிர்ந்து போகாமல் பாதுகாக்கிறதுக்கு சூப்பரான ஒரு எண்ணெய் ரெடி பண்ணியாச்சு. இது எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்த சூப்பரான எண்ணெய்ங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கட்டாயம் வாரத்துக்கு 2 நாளாவது தலைக்கு அப்ளை பண்ணி விடுங்க. இப்போ இந்த மாதிரி தூக்கில் ரெடி பண்ணிவிட்டு இதிலேருந்து நான் கொஞ்சம் பாட்டிலில் எடுத்துருக்கிறேன். இந்த பாட்டிலில் ரெடி பண்ணி இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது மொத்தமாக கீழே கொட்டாது, ஒன்றும் பண்ணாது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.